ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம டிப்ஸ் சேனலில் மக்காச்சோளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சோளம் பிடிக்காத ஆட்களே இல்லை, எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் கிராமம் சைடு தான் அது வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நம்ம செஞ்சு சாப்பிட்டுட்ருப்போம். அதாவது சின்ன நகரத்து பக்கட்டும் நம்ம சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. ஆனால் பெரும் நகரங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் தான் அது அதிகமாக வாங்குவாங்க. வெளியில் வாங்கிட்டு அவிச்சு வச்சாலும் சரி, இல்லை பாப்கார்ன் அது என்ன மாதிரி செஞ்சாலுமே வெளியில் தான் மக்காச்சோளம் நிறையா வாங்கி சாப்பிட்டு பழக்கம். பட் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வீட்டிலேயே செய்யலாம். அதை பற்றி தான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லை, இது எப்படி ஒவ்வொரு சோளங்களாக உதிர்த்து எடுக்கிறது அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு, ஒரே நிமிஷத்தில் செய்யக்கூடிய மெத்தடு, அதையும் ஷேர் பண்ணிவிட்டு கூடவே இதை எப்படியெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடலாம், இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்ட்டு முழு விவரம் மக்காச்சோளத்தை பற்றி இந்த வீடியோவில் சொல்லலான்னு இருக்கேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதுதான் மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய மக்காச்சோளத்துடைய முழு ஷேப்பு. இதை வெங்காயம் மாதிரி இந்த மாதிரி நீங்கள் தோல் உரிச்சிடலாம். தோல் உரிக்கும் போது உள்ளுக்குள்ள நாராக சின்ன சின்ன இது மாதிரி வரும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. சில நேரம் இதில் புழு இருக்கும். புழு பூச்சி எல்லாம் இருக்க சான்சஸ் இருக்குது. கருப்பு கலரில் ஓரங்களில் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பார்ட்டை தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. மக்காச்சோளம் வாங்கும் போது எப்போவுமே ரொம்ப கனமான, ரொம்ப முத்தி போன மக்காச்சோளமும் வாங்கக்கூடாது, ரொம்ப பிஞ்சாக உள்ள மக்காச்சோளமும் வாங்கக்கூடாது. ரொம்ப கனமாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கடிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் நெகத்தால் லேசாக ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கலாம். மேக்ஸிமம் இந்த ஷேப்பில் உள்ள மக்காச்சோளம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மீடியமான ஒரு டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப பெருசாக வாங்கும்போது தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஹார்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மக்காச்சோளங்களை நார் எல்லாம் பிரித்து எடுத்துட்டுங்க. பிரித்து எடுத்துட்டு இதை எப்படி தனித்தனியாக ஈஸியாக உதிர்த்து எடுக்கிறதான்னு பார்க்கலாம். மக்காச்சோளத்தில் எப்போவுமே லைனாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த ஒரு லைனை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஸ்பூன் அல்லது கத்தி வச்சு அந்த ஒரு லைனில் லேசாக ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு அந்த லைனை மட்டும் நீங்கள் ஸ்பூனால் நெம்பி எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு லைன் ஃபுல்லாக உங்களுக்கு வெளியில் வந்துடும். இந்த ஒரு லைன் மட்டும் தான் நம்ம ஸ்பூன் யூஸ் பண்ண போகிறோம். மிச்ச லைன் எல்லாம் கைகளாலே ரொம்ப சுலபமாக எடுக்க போகிறோம். ஜஸ்ட் கைகளில் வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இது சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். வீட்டில் வாங்கி சமைச்சு செய்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் வெளியிலேயே சாப்பிட்டு பழக்க மக்காச்சோளம் வீட்டில் நாங்கள் செஞ்சதில்லை, எனக்கு எப்படி செய்யணும் தெரியாது அப்படின்னு சொல்கிறக்கூடிய நிறைய பேருக்கு இதை எப்படி செய்யணும், எப்படி வாங்கணும் கூட தெரியாது. ஸோ அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் கைகளாலே ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தனித்தனியாக உதிர்த்து வந்துடும். இதில் நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்யலாம். மக்காச்சோளத்தில் இட்லி செய்யலாம், தோசை, புட்டு, அப்புறம் கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் நம்ம பாப்பாஸ் கிச்சனில் கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்னா நிறைய செய்யலாம். மக்காச்சோளத்தில் சூப் செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் செய்யலாம். எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமானது. நீங்கள் ரொம்ப ஈஸியாக மக்காச்சோளத்தை பிரித்து எடுத்துடலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதில் இன்னொரு மெத்தோடு இருக்குது. நீங்கள் ஒரு சோளக்கருத்தை ஜஸ்ட் கைகளால் உடைச்சாவே ஒரு பிளாஸ்டிக் ஸ்டிக்கு உடையிற மாதிரி ரொம்ப ஈஸியாக உடஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி லேசாக நீங்கள் உடைச்சிட்டு ஃபோர்க் வச்சுட்டு நிறைய பேர் அதை ரிமூவ் பண்ணுவாங்க. ஃபோர்க் வச்சுட்டு எடுக்கும் போது என்னென்னா அந்த மக்காச்சோளம் குத்தி அதெல்லாம் அப்படியே உடஞ்ச மாதிரி போயிடும், அப்படியே கசகசன்னு கிளஞ்ச மாதிரி போயிடும். ஸோ நீங்கள் ஃபோர்க் யூஸ் பண்ணாமல் அதை ஜஸ்ட் கைகளால் நீங்கள் இந்த ஷேப்பில் எடுத்தால் கூட உங்களுக்கு ரொம்ப சுலபமாகவே ஒவ்வொரு முத்துக்களும் தனியாக எடுத்துடலாம். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கூட தேவைப்படாது. ஒரு 4-5 கருதை ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இது தெரியாதவங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன், தெரிஞ்சவங்க இக்னோர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா கருதையும் எடுத்துகிட்டு நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் செய்யலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் நம்ம வெளியிலேயே வாங்கி கொடுத்து பழகிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹெல்த்தியான வெரைட்டிஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கை மேலே உள்ள ஒரு மருந்துன்னு சொல்லலாம். அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் இதனால் செய்யக்கூடிய உணவுகள் நிறையவே எடுத்துக்கலாம். அவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, உடம்புல உள்ள கெட்ட கொழுப்புகள் வெளியேற்றுறதுக்கு மக்காச்சோளம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கெட்ட கொழுப்புகள் எல்லாம் கரைச்சி சிறுநீர் மூலியமாக வெளியேற்றிடுது. ஸோ மக்காச்சோளம் நம்ம கெட்ட கொழுப்புகளும் இல்லாமல் நம்மளோட ஒரு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு பயனுள்ள ஒரு சூப்பரான ஒரு உணவுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மலச்சிக்கல் உள்ளவங்க ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மலச்சிக்கல் ரொம்ப சீக்கிரமாகவே க்யூர் ஆயிடும். குழந்தைங்களுக்கு அடிக்கடி நீங்கள் கொடுக்கலாம். இதில் நிறைய வெரைட்டிஸ் சூப்பெல்லாம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நிஜமாக ஒரு சான்ஸே இல்லை, அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான ஒரு ஃபுட் இது. நார்மலாகவே மக்காச்சோளத்துக்கு நம்மளை எப்போவுமே ஆக்டிவாக ரொம்ப புத்துணர்ச்சியாக வச்சுக்கக்கூடிய தன்மை இருக்குது. நம்மளே பல தடவை உணர்ந்திருப்போம். நம்ம வெளியில் போகும்போது ஏதோ அடுத்த தெருவில் மக்காச்சோளம் சம்மந்தமாக பாப்கார்னோ அல்லது மக்காச்சோளம் அவிச்சு செஞ்சாவோ நமக்கு வாசம் நமக்கு வரும். அடுத்த தெருவில் செஞ்சால் கூட வரும்போது ஒரு புத்துணர்ச்சி வரும், நம்மளே உணர்ந்திருப்போம். ஸோ அதே மாதிரி தான் சாப்பிடும் போதுமே சரி, நம்மளை எப்போவுமே ஆக்டிவாக ஒரு புத்துணர்ச்சியோட வச்சுக்கிறதுக்கு மக்காச்சோளம் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஹெல்தி ஃபுட்டுன்னு சொல்லலாம். அழிஞ்சு வந்துட்டுருக்கு மக்காச்சோளம் வீட்டில் யாரும் செய்கிறதில்ல. ஏதோ ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நிறையா பைசா கொடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். அது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமாகவே நம்ம கருதுறது கிடையாது. ரொம்ப ஹெல்த்தியான ஐட்டம் நம்ம நினைக்கிறதே கிடையாது. பட் வீட்டிலேயே நீங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பல வெரைட்டிஸ் செய்யலாம். நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் கொடுக்கணும் அப்படின்னா உணவில் அடிக்கடி மக்காச்சோளத்தை பல விதமாக நீங்கள் சேர்த்துக்கங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேன். அதே மாதிரி மக்காச்சோளத்தை எப்படி ரொம்ப ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படி வாங்கணும் அப்படின்ற டிப்ஸும் புதுசாக சமையல் கற்றுக்கக்கூடியவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக
இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இது போல இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம பாப்பாஸ் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.